Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ்ல நடுவுல நான் ஒரு மேங்கோ மோட்டிவ் போட்டிருக்கேன். அண்ட் அந்த மேங்கோ மோட்டிஃபை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். அந்த ரவுண்ட் ஷேப்பை சுத்தி நான் வந்து சில டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதாவது 2 மோட்டிவ் வரைஞ்சிருக்கேன். இங்க சரியா ட்ரேசிங் தெரியல. ஸோ சாக்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த 2 பேட்டர்னை தான் வந்து நான் இந்த சுத்தியுமே நான் அந்த டிசைன்ஸ் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஜர்தோசி நீடில் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆரி நீடில் தான், பட் ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில். த்ரெட்டு பார்த்திங்கன்னா சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன், ப்ளவுஸ்க்கு மேட்சாக எடுத்திருக்கேன், தையலுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட். அடுத்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இது நம்பர் 2 சைஸ் பீட். இந்த பீட் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இந்த மேங்கோ மோட்டிவ் அவுட்லைன் வந்து இந்த பீடில் கொடுக்க போகிறோம். இப்போ நான் அந்த ஜர்தோசி நீடில் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நீடில் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதனால தான் நான் வந்து இந்த நீடில் நான் யூஸ் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மேங்கோவில் கொம்பு மாதிரி இருக்கலாம், அந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி குட்டி டிசைன் இருக்கிற இடத்துலலாம் ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் இது கொஞ்சம் பெரிய சைஸ் பீடுன்றதுனாலையும் நம்ம ஒரு பீடு வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதே நீங்கள் சுகர் பீடு எடுத்தால் கூட இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஒரு பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஒரு பீடாக வச்சு அப்படியே அந்த அவுட்லைன் ஃபுல்லாமே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் செயின் எடுத்திருக்கோம். ஸ்டோன் செயின் வச்சு அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்டோன் செயினை க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்படியே இந்த மேங்கோ ஷேப்லேயே வச்சு ஸ்டிச்சிங் போடுறோம். தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அந்த எண்டில் வரும்போது அந்த பெண்டு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட் 2 பீடாக வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நான் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு லைன் சுகர் பீடுக்கு அடுத்து ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த போர்ஷனை நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக நான் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே அதை வச்சு நம்ம நார்மல் நீடில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற நீடில் தான். அப்படியே இந்த ஹோல்ஸில் நம்ம ஊசி விட்டு தச்சிடுறோம். இப்போ நிறைய கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். அண்டு நம்ம நார்மல் ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுற டைப்பில் இருக்கும். ஒட்டுறது எப்படியுமே கொஞ்சம் நாள் நம்மளுக்கு வந்து விழுந்துடும். பட் இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்ல லாங் லைஃப் இருக்கும் அதுக்கு. அண்ட் இதோட ஷைனிங்கும் பார்த்திங்கன்னா நார்மல் குந்தன் ஸ்டோன்ஸை விட இது ரொம்ப நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி இப்போ கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நிறைய ஷேப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸும் இருக்குது. நல்ல ஷைனிங் கொடுக்குறதுனால பார்க்க சூப்பராகவும் இருக்குது. பேக் சைடில் இருக்கிற ஹோல்ஸில் அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். சில கிளிப் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கிளாத்தில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைப்பும் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதும் நல்லாயிருக்கும்.
நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து சம்கி எடுத்திருக்கேன். சம்கி வச்சுட்டு நம்ம அந்த ரவுண்ட் சுற்றி ஃபஸ்ட்டு லைன் கொடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ளவுஸ் கலர்லேயே நான் எடுத்திருக்கேன். அந்த சேம் அதே க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். அண்டு சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சம்கி எடுத்துக்கிறேன். சம்கி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன செயின் மாதிரி போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் ஒன்று எடுத்துக்கிறேன். சுகர் பீட் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அடுத்து ஒரு சம்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட் வச்சு அந்த சம்கி மேலே சுகர் பீட் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். சம்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஒரு சம்கி ஒரு சுகர் பீட் அந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் சம்கி வச்சு கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா நம்பர் 2 சைஸ் ரவுண்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம அந்த மேங்கோ மோட்டிஃப்க்கு அவுட்லைன் கொடுத்தோம் இல்லையா, அந்த சைஸ் பீட் வச்சு நம்ம அப்படியே செகண்ட் லைன் கொடுக்குறோம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பீடுன்றதுனால ஒரு பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் 2 பீடெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீடெல்லாம் வந்து தூக்கி இருக்கும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால ஒரு பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நான் வந்து பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஸ்டோன் செயின், சுகர் பீட், ஸ்டோன் செயின் அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். இந்த மோட்டிஃப் வர்ற வரைக்கும் நம்ம வந்து அந்த ரவுண்டை ஃபில் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரவுண்டு நான் முடிச்சிட்டேன். நடுவில் மேங்கோ மோட்டிஃப் போட்டிருக்கோம். மேங்கோ மோட்டிஃப் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம சம்கி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்த லைன் நம்பர் 2 சைஸ் பீட், அப்புறம் ஸ்டோன் செயின், சுகர் பீட், ஸ்டோன் செயின் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இந்த மோட்டிஃப் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இந்த மோட்டிஃப் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். ஸோ இது சாரீ கலர்லேயே நான் வந்து திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம அப்படியே க்ளூ வச்சு அப்ளை பண்ண போகிறோம். இந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸை ஓட்டுறேன். கொஞ்சம் அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நிற்கும். இல்லைனா கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒட்டுனீங்கன்னா அப்போதைக்கு நின்றுக்கும், அப்புறம் கொஞ்ச நாள்லேயே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி 2 ஸ்டோன் ஒட்டிடுறேன். கொஞ்சம் இதெல்லாம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அடுத்த டிசைன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்க இடத்துல நான் வந்து சக்கரி யூஸ் பண்ண போகிறேன். சின்ன ஃப்ளவர் 6 போட்டிருக்கேன் பார்த்திங்களா. இதில் வந்து அப்படியே நம்ம சக்கரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். சக்கரிக்கு நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ இதை சுற்றி நம்ம அடுத்தடுத்த சக்கரியை ஃபிக்ஸ் பண்ணுறோம். சக்கரிலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று ஃப்ளவர் ஷேப் அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஃப்ளவர் ஷேப்பை விட நல்ல ஷைனிங்காக இருக்கும். நான் சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால நான் அந்த கோல்டு கலரில் நார்மல் சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். எண்டில் ஒரு நாட் போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரிக்கு மேலே நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டுவோம். அது பார்த்திங்கன்னா ஜர்கான் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டுற இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோன்ஸ் வந்து டக்கு பிரிஞ்சு வராது, ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி இருக்கும். இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ்லேயே நிறையா கலர்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கலர்னாலும் உங்கள் சாரீக்கு மேட்சாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒயிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது காஞ்சதுக்கு அப்புறமா இந்த க்ளூ எல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அடுத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொம்பு மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்து அப்படியே நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது நல்ல குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு. லாங் செயின் போடுறத விட நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி செயின் போடுங்க. அண்ட் இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி டிசைன் தான். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து குட்டி குட்டி செயின் போடும்போது தான் அந்த டிசைன் இன்னும் நல்லா அழகாக தெரியும். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். அதாவது ஒரு ஸ்டோன் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டோனுக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எந்த நாட்டும் நான் இந்த இடத்துல போடலை. இப்போ அந்த ஸ்டோன் சுற்றி மூணு ஸ்டோன் சுற்றி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அப்படியே அந்த கொம்பு டிசைனுக்கு வந்து போட போகிறேன். இந்த கொம்பில் மட்டும் நான் டபுள் செயின் போடுறேன். ஸோ நம்மளுக்கு அது நல்லா ஹைலைட்டிங்காக நல்லா தெரியும் அப்படின்றதுனால. இது நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணாமல் சுகர் பீட் கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னும் உங்களுக்கு வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 சைஸ் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த பீட் வச்சு அப்படியே நம்ம ஒரு செயின் போட்டுக்கணும். திருப்பி அப்படியே பேக்கில் கொண்டு வரோம் டபுள் செயின் போடுறதுக்காக. இதே மாதிரி தான் நான் அந்த ஃபுல்லாக அடுத்த கொம்பும் போட போகிறேன். இந்த இடத்துலையும் அதே மாதிரி செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லவங்கம் ஸ்டிச் போட போகிறேன். அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அதுக்காக நம்ம நார்மல் நீடில் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 5, 5, 10 எடுத்திருக்கேன் மொத்தம். இந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் இவ்வளோ நீளம் விட்டுட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு போடுற மாதிரியே ஒரு 2 சுற்று சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுறோம் எண்டில். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி தான் கொஞ்சம் லாங்காக போடுறோம். அடுத்து சேம் அதே இடத்துல இன்னொரு ஸ்டிச் ஆரம்பித்து சைடில் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் 2 ஸ்டிச் போட்டுக்கிறோம். நூலில் இந்த மாதிரி 2 தடவை சுற்றிக்கோங்க. ஸ்டிக் இல்லாமல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த நாட் வந்து நல்லா விழுகும். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஸ்டிச் போட போகிறேன். பின்னாடி நம்ம நார்மலாக நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இல்லைனா அப்படியே நீங்கள் அடுத்த இதுக்கும் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நெக் போர்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக் போர்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு 2 லைன் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சாரீ கலரில் சில்க் த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ஜரி த்ரெட்டில் 2 லைன், ஒரு சுகர் பீட், ஸ்டோன் செயின். அண்ட் இது பார்த்திங்கன்னா இட்லி மோத்தி வச்சு ஒரு லைன், அதுக்கடுத்து ஒரு ஸ்டோன் செயின். இதே தான் கையோட பார்டருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் இதே பேட்டர்ன் தான். இது பேக் நெக். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்குது. அண்டு நல்ல சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து நல்ல கிராண்ட் லுக் கொடுக்குது இந்த டிசைன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.